ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாள் 294. இன்றைக்கி வந்து நம்ம டியூஸ்டேஸ் வித் மோரி அப்படிங்கிற ஒரு புக்கில் இருந்து இந்த லாஸ்ட் லெசன் அப்படிங்கிற ஒரு சின்ன சாப்டரை பற்றி பார்க்க போகிறோம். அதில் மோரி அப்படின்னு ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் இருக்கார். அவருக்கு வந்து இப்போ வயசாகிடுச்சு. அவரோட லைஃபோட கடைசி பகுதியில் அவர் இருக்கார். ஸோ பட் ஸ்டில் அவர் வந்து கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்காரு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா காலேஜில் இல்லை, அவரோட வீட்டில் ஒரு சின்ன சேரை போட்டு அவரோட லிவிங் ரூமில் பசங்களுக்கு வந்து கிளாஸ் எடுத்துகிட்ருக்காரு. எவ்ரி டியூஸ்டே வந்து அவரோட காலேஜில் படித்த ஒரு பையன் வந்து அவரை போய் வீட்டில் பார்ப்பான். ஸோ அப்போ ஒரு நாள் போய் பார்க்கும்போது, ப்ரொஃபஸர் உங்களுக்கு வயசாகிட்டே போயிட்டுருக்கு, ஸோ டெத்தை பற்றி நீங்கள் கவலைப்படுறீங்களா அப்படின்னு கேட்குறான். ஸோ அவருக்கு அதுக்கு பதில் சொல்கிறாரு, டெத்தை பற்றி நான் பயப்படல, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒவ்வொரு நாளையும் முழுமையாக வாழாமல் போயிடக்கூடாது அப்படின்னு ஒரு சின்ன பயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அவர் சொன்ன அந்த வார்த்தை வந்து அவரோட மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருது. ஏன்னா இங்கே வந்து நம்ம எல்லாருமே வந்து நிஜமாக நம்மளோட லைஃப்பை வந்து ஃபுல்ஃபில்லிங்காக வாழ்ந்துட்டுருக்கோமான்னு கேட்டால் இல்லை, ஏதோ ஒன்று நோக்கி ஓடிட்டுருக்கோம். மற்றவங்களோட வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கு வந்து கம்பேர் பண்ணுறது, நம்ம சில டைம் வந்து நம்ம மூச்சு விடுறதே மறந்துடுறோம். பட் மோரி என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஸ்லோ டவுன் பண்ணணும். அப்போ தான் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் வந்து உங்களால் நோட்டீஸ் பண்ண முடியும். இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் வாழ முடியும். மற்றவங்க இடத்துல அன்பு செலுத்த முடியும். அதுக்கு வந்து நீங்கள் ஸ்லோ டவுன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி ஸ்லோ டவுன் பண்ணும்போது லைஃப் வந்து ரேஸ் இல்லை, அது ஒரு ரிதம் அப்படிங்கிறத உங்களுக்கு புரிய வரும்னு சொல்கிறேன். நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறது ஓகே, கோல்ஸை நோக்கி ஓடுறது ஓகே, பட் எல்லாமே நம்மளோட கண்ட்ரோலில் இருக்கணும். அப்போ தான் வந்து ஒரு ரிதமிக்காக லைஃப் இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க.